சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்ககிட்ட பணம் இருந்து உங்களோட அறியாமையை பயன்படுத்தி உங்களை நடுத்தருக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. இது எனக்கு இப்போதான் புரியுது. ரொம்ப பசிக்குது. என்னைய இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்கிட்ட பணம் இல்லை, சுத்தமா இல்லை. பசி. என்ன பண்றது? யார்கிட்ட கேட்கறது? ஒன்றும் புரியல. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஐயா, ஐயா, பசிக்குதுயா. ஐயா. அடடா, ஏப்பா தம்பி, பார்க்கவே பரிதாபமா இருக்கு. சாமி, பசிக்குதுயா, பசிக்குதுயா. சாப்பாடு. அடடா, பசியும் சொல்லி என் நெஞ்சமே பதவுப்பா. கவலைப்படாத. இருந்தா இதில் சாப்பாடும் கொஞ்சம் பணமும் இருக்கு. இதை வச்சு வயிறார சாப்பிடு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. எதுவுமே சரியில்லையே. எந்த கதா, எந்த ஆச்சு? வண்டியில இருந்து கீழே விழுந்து அடிபட்டு கை உடைஞ்சிருச்சு. இப்ப ஐயா பசிக்குதுங்க. சரி, அதான் இந்த கை இருக்குல்ல, இதை வச்சு பழிக்கலாம் இல்ல? ஐயா பசிக்குதுங்கய்யா. இல்லை, என்ன பண்றது? தலையெழுத்து. எல்லா ஆண்டவ செயல். உழைச்சு சாப்பிடணும். இவை பிச்சை இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம். இருந்தா இதை வச்சுக்கோ. சரிங்கய்யா. வணக்கம் தம்பி, என்ன வேணும் உங்களுக்கு? ரொம்ப பசிக்குதுங்க. பசின்னு சொல்லிட்டியப்பா, என் மனசு தாங்கலையே. இந்த சாப்பாடு, இந்த காசு, வயிறார சாப்பிட்டு நல்லா இரு தம்பி. ரொம்ப நன்றிங்கய்யா. எனக்கு இப்படி பிச்சை எடுக்கிறது சுத்தமா பிடிக்கல. என்னை பார்க்கறதுக்கே அசிங்கமா இருக்கு, ரொம்ப அசிங்கமா இருக்கு. பண விஷயத்துல நான் ரொம்ப கவனமா இருந்திருக்கணும். ரொம்ப. ஊர்ல என்னை நம்பி குடும்பம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன்னு தெரியும். ஆனா பிச்சை எடுக்கிற அளவுக்கு கஷ்டத்தில் இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியாது. பணம் ரொம்ப முக்கியம். ஐயா பிச்சை போடுங்கய்யா. என்னப்பா, என்ன வேணும் உனக்கு? பசிக்குதுங்கய்யா. ஆடு கடவுளே, ரொம்ப பசிக்குதுங்கய்யா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்தாப்பா, எல்லாம் பிரியாணி இருக்கு, காசும் இருக்கு. இது வச்சுக்கோ, உழைச்சு சாப்பிடணும். ரொம்ப நல்லா இருக்கணும் சாமி. ரொம்ப நன்றி சாமி. ஐயோ, இங்கடா பண்ற? பார்த்துட்டான். பிச்சை எடுக்கிறேன். கை கடவாச்சு. இங்க வா. ஐயோ, பிச்சை போடுங்க. தம்பி, இந்த கைக்கு என்னாச்சு? வண்டி ஓட்டிட்டு போகும்போது கீழே விழுந்து கை அடிபட்டுருச்சு. இப்போ இந்த நிலைமை. ரொம்ப சின்ன வயசா இருக்குது, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு.
இந்தாப்பா தம்பி, இல்லை சாப்பாடு இருக்கு, காசும் கொடுக்குறேன். சாமி ரொம்ப நன்றிங்க. நல்லா இருக்கணும் சாமி. வயிறார சாப்பிடு, இந்த காசை வச்சு ஏதாவது பண்ணி பொழைச்சிக்கோ. திரும்ப பிச்சாலே அடக்கூடாது. ரொம்ப நல்லா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மளை நடுத்தெருவில் பிச்சை எடுக்க கூட விடுவாங்க. சில மனிதர்கள் அதுலேருந்து மீட்டு நம்மளுக்கு கை கொடுத்து காப்பாற்றுவாங்க. இப்போ நான் என் வாழ்க்கையோட அடுத்த அடியை எடுத்து வைக்க போகிறேன். போன மானம் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ என்கிட்ட பணம் இருக்கு. என் வாழ்க்கையோட புதிய தொடக்கத்தை நான் இப்போ தொடங்குறேன். எல்லாரும் வாங்க, வெரைட்டி ரைஸ் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, தக்காளி சாப்பாடு இருக்குது, லெமன் ரைஸ் இருக்குது. வாங்க வாங்க சாப்பாடு வாங்க. தயிர் சாதம் இருக்குங்க, தக்காளி சாப்பாடு இருக்குங்க, லெமன் ரைஸ் இருக்குங்க.